தேர்ஸ்டே மார்னிங். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கேங்க. இதெல்லாம் ஒரு லஞ்சாமா, இதை வீடியோவில் காட்டணுமான்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏன்னா நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஆடி முதல் வாரமே வந்து திருவிழா ஆரம்பிச்சிடும் தீப்பாஞ்சி அம்மாவுக்கு. அதனால் நம்ம வீடு ஃபுல்லாகவே க்ளீனிங் ஒர்க் இருக்குங்க. நம்ம சும்மாவே க்ளீன் பண்ணுவோம். இன்னும் ஒரு நல்ல நாள் பெரிய நாள்லாம் சொல்லவே வேண்டாம். வீட்டை அப்படியே ரெண்டாக மாற்றி மறுபடியும் அவங்க வர்றதுக்குள்ளே நான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா செட்டில் பண்ணிடணுங்க. இல்லைன்னா அவ்வளோதான், 2 பேரும் என்ன வைக்கவே மாட்டாங்க. அதனால் எப்பவும் போல் எனக்கும் அவங்களுக்கும் சுட சுட சோறும் கொஞ்சமாக பீன்ஸ் போட்டு அது வந்து பொரிக்குழம்பு அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். தக்காளி வெங்காயம் மட்டும் போட்டு செய்கிறது சூப்பராக இருக்கும். கொஞ்சம் திக்காக இருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஊற்றி சாப்பிட்ணுன்றதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டேன். அவங்கள வரைக்கும் 2 எக்கு பாயில்டு பண்ணி அதில் போட்டு வச்சுருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா வரகரிசி சேமியாங்க. நம்ம வந்து சாப்பிட்றது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும்னு இப்போ வந்து நான் நார்மல் சேமியா வாங்குறதே இல்லைங்க. ராகி வரகு சாமை இந்த மாதிரி தான் நான் வந்து வாங்கிக்கிட்டு இருக்கேன். டேஸ்ட்டு நல்லா தான் இருக்குது. பட் போட்டதும் கொஞ்சம் குழைவாயிடுற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. இதை நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது இப்படி தான் வருமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.